ஆஸ்ட்ரோ பக்தி டாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். வருடாந்திர கிரகங்களான சனி ராகு கேதுக்களோடு குரு பகவான் இந்த வருஷம் 1/6/2026 என்ற பயிற்சியாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். அதாவது காலப்புருஷ தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது காற்று ராசியிலிருந்து நீர் ராசி தான், நீர் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார். அப்போ இந்த குரு உச்சம் பெறுவது பொதுவான விஷயங்களுக்கு நன்மையா தீமையா? இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குருவுக்கு 11ஆம் இடத்தை சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார். ரிஷபத்தில் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில். 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம், சுக்கிரன் அதுக்கு நட்பு வீடு. 2ஆம் இடத்துல கேது இருக்குது, சற்று சில பாதிப்புகளை கொடுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிக்கூட சூரியனெல்லாம் கொடுத்துரும். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சஞ்சரித்து கொண்டிருக்கலாம், அதுவும் ரொம்ப யோகமான ஒரு விஷயந்தான். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டு பயணங்கள் நன்னாக இருக்கும். 11ஆம் இடத்துல லக்ன யோகி ஆகிய தர்மகர்மா யோகத்துடைய சனி பகவான் இங்கே நட்பு வீட்டில் உட்காந்துருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ லக்னத்துக்கு முன்னும் 2 ஆட்சிகரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பல அற்புத நற்பணங்களையும் தருவார். காரணம் என்ன? குரு பகவான் இங்கு இந்த வருடத்தில் ராஜாவாக வருகிறார். இப்படிப்பட்ட தன்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு திரு பவானி சக்திதாஸ் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். சரி, அவர் எங்கே வேணால் இருந்து போட்டோம். குரு என்ன பண்ண போகிறார்? ஏற்கனவே பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் ஆரோக்கியத்தில் துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருந்திருப்பீர்கள். 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் அதுதான் சஞ்சரிப்பார். 10ல் குரு இருக்கும்போது பதவி பறிபோவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. அதனால் வேலை செய்யும் இடத்தில் தங்கள் அதிகாரத்தை செலுத்தாமல் நீங்கள் அமைதி காப்பது நல்லது. கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும், இல்லாட்டி அன்பாக பழகணும், யார்ட்டையும் ஏற்று பேசக்கூடாது. முதலாளி தான் அவருக்கு உண்டான வேகத்தை அவர் கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு கொண்ட வேலையை விட்டுருக்காரு, நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் சத்தம் போடாது, சத்தம் போட்டு போட்டோம். இவர் என்ன ஓவராக பேசுகிறாருங்கிற எண்ணெல்லாம் வரும் நிறைய. சரி, ரைட்டு, அவருடைய பணம், அவருக்கு முதலீடு, அவர் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும், அதை அவர்தான் பேசத்தான் செய்வார். அந்த தன்மையில் நீங்கள் அமைதியாக போயிருங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம், நல்லது. அப்போ துலா ராசிக்கு கடகராசியில் இருந்து கொண்டு உங்கள் குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். கடகராசியில் இருந்து கொண்டு குரு பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் குதூகூலம் நிகழும். அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வெளியில் 1000 பிரச்சனை வந்தாலும் சரி, வீட்டில் சந்தோஷம் பாருங்கள். வெளியில் பிரச்சனை வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. வீட்டில் கொண்டு வந்து அந்த பிரச்சனை போகிற குழந்தைகிட்ட, மனைவிகிட்ட, அப்பா அம்மாட்ட காட்டுறது, அது எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. அப்போ அங்கே பார்க்கும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை போனால் குடும்பத்தில் குதூகலம் நிலையும். சுற்றுலாக்களுக்கு அழைத்து செல்வதற்கு ஏற்கனவே துளாராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் லக்ஸரி பேர் வழி, கொஞ்சம் பந்தா பேர் வழி, நல்ல டிப் டாப்பாக ஸ்டைலிஷாக இருக்கணும்னு பார்த்தவங்க, அட்ராக்ஷனாக இருக்கணும்னு 4 பேர் நம்மளை பார்த்தோன்னே ஆஹா இதுலடா வாழ்க்கைன்னு சொல்லணுங்கிற மாதிரி எண்ணெல்லாம் ஓடிட்டுருக்கும் மனசுக்குள்ளே. அதுக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதால், உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தினுடைய குதூகலத்தை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தையும் கடகராசியிலிருந்து அவர் பார்ப்பார். கடகராசிலிருந்து சுகஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் ஒரு வீடு கட்டதாக இருந்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. 1/6/2030 இருந்து நீங்கள் வீடு கட்டக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த துளாராசிக்காரர்கள் தைரியமாக ஆரம்பிங்க. கொஞ்சம் பணம் கையில் இருந்துன்னா நிலத்தை வாங்கி போடுங்க, இல்லைன்னா கட்டின வீடு தான் வாங்குவீங்க. நீங்கள்லாம் லக்ஸரி டைமில் பார்த்தீங்க ஒரு வீடு, வீடு தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, நாளைக்கு ஒரு போக்கன்னு சொல்லலாம், ஐயா அந்த வீடு விற்பனைக்கு வருதுன்னு நிற்பான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷத்தை குரு பகவான் கண்டிப்பாக கடகராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலம் கண்டிப்பாக அதை செய்வார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். ஏற்கனவே 6ஆம் இடத்தை சனி உட்காந்து கையில் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் திணறிட்டு இருக்கீங்களா, நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடச்சி அந்த பரிபூர்ணமாக குணமாகக்கூடிய ஒரு தன்மையை அவர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். தாய்மாமாவுடைய அன்பு கிடைக்கும். இப்போது துலாம் ராசிக்காரங்களுக்கு தாய்மாமா வகையில் ஏதாவது ரொம்ப முக்கியமான நபராக அவர் இந்த வருஷம் முழுக்க மாற போகிறாரு.
அவர் சைட்லேருந்து உங்களுக்கு நிறைய அன்பு உதவி இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போது அவர் உங்களுக்கு வேணுங்கிற உதவிகள்லாம் செஞ்சுட்டு அவருடைய சில விஷயங்களை அவர் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பார். இது வந்து ஒரு பரிவர்த்தனை ரீதியில் உங்களுக்கு இது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பொன் பொருள் ஆடம்பரம் இந்த மாதிரியான விஷயங்கள் சேரும். அப்படி சேருது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சந்தோஷகரமான சம்பவமும் நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் தொழில் ரீதியான இடங்களில் கட்டாயம் சிக்கல் இருக்கத்தான் செய்யும். அம்மாவுக்கு ஏற்கனவே இருந்த உடல்நிலையில் இருந்த மோசமான நிலைகள் எல்லாம் மாறும். அம்மா கிட்ட இருக்கிற அந்த மோசமான உடல்நிலை எங்கே போகும்னா தாய்மாமா கிட்ட போயிடும். இப்போ தாய்மாமாவும் நீங்கள் தான் மறுபடியும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு பக்கம் நல்லது அப்படின்னாலும் ஒரு தராசோட ஒரு பக்கம் இறங்கும் போது இன்னொரு பக்கம் ஏறுற மாதிரி இது ஒரு கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை தான் அப்படின்னாலும் கூட நிறைய விஷயங்கள் நடக்கும். குழந்தைகள் விஷயத்தில் மேம்பாடு கிடைக்கும். குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் கருத்தங்காமல் இருந்துச்சிங்க, இப்போ ஏதாவது குழந்தை கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்கள் நீங்கள் ஐவிஎஃப் செஞ்சு போய்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த முறை ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக துலா ராசிக்கு அதிபதியே சுக்கிரன். சுக்கிரன் என்று சொன்னாலே ஆடம்பரம், டாம்பிகம். இப்போ 10ஆம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்துருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு. நீங்கள் ட்ராவல்ஸ் ஏதாவது நடத்தணும்னு நினச்சா கண்டிப்பாக நடத்தலாம். ஒரு 2 கார் வாங்கி, கையில் காசு இருக்குது, 2 கார் வாங்கி ட்ராவல்ஸுக்கு விடலாம். கண்டிப்பாக நீங்கள் விடலாம் வந்து. ஆனால் வண்டியை வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், நல்ல நிப்பாட்டுங்க. வண்டியில் வந்து இப்போல்லாம் வந்து ட்ராவல்ஸ் வண்டிகளில் பார்த்தீங்கன்னா நாப்கின் வச்சுக்கிறாங்க, பல்லு குத்துறது கறி வச்சுக்கிறாங்க, வாமிட் ஆகிறதுக்கு மாத்திரை வச்சுக்கிறாங்க, இருமல் வந்து அந்த விக்ஸ் மாத்திரை வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த பல விஷயங்களை வந்து ட்ராவல்ஸ்காரங்கெல்லாம் வந்து வண்டியில் வச்சு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்க நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. வண்டியில் ஏதாவது ஜில்லுன்னு ஏசி வருது, கொஞ்சம் இருமல் வந்துச்சா ஒரு விக்ஸ் மாத்திரை எடுத்து நம்ம வாயில் போட்டுவிட்டு நம்ம பாடு ஜெயிச்சுன்னா ஆன்னு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆசைகள் வரும். அந்த ஆசைகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக துளாராசிக்காரங்க செய்யுங்க. ஏன்னா சுக்கிரனாலே கொஞ்சம் ஆடம்பரம், ஒரு லக்ஸரி லைஃப், அது தப்பு கிடையாது. அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் நமக்கு என்ன சந்தோஷத்தை அனுபவித்தாலும் அதில் வந்து எந்த தப்புமே கிடையாது. நாம் செய்யக்கூடிய விஷயம்னால அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஜூஸ் சென்டர் வைக்கலாம். துளாராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கடகத்து குரு வந்த பிறகு ஜூஸ் சென்டர் வைக்கலாம். நீங்கள் என்ன ஜூஸ் அப்படிங்கும்போது அடுத்தது வந்து பல ரசங்கள், இனிப்பு சார்ந்தது. அது குருவுக்கும் பிடிக்கும், சுக்கிரனுக்கும் பிடிக்கும். குரு சுக்கிரனை ஒருத்தர் பயங்கரம்னு சொல்கிறோம். இதில் வந்து என்ன இயற்கை இனிப்புங்கிறது வந்து குரு, செயற்கை இனிப்புங்கிறது வந்து சுக்கிரன். ஐஸ்கிரீம் வைக்கலாம், ஏன்னா வெயில் காலம் வருது, ஐஸ்கிரீம் பார்லர் வைக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பால்ஸ் கப்பல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அட்ராக்டிவாக வந்து சேல்ஸ் பண்ணலாம், ஜூஸ் சென்டரை வச்சு நடத்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் அமைப்போம். ஆனால் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் சில பேருக்கு தேவையற்ற மதுபானங்களின் மீது ஈடுபாடுகள்லாம் வரும். அதில் கண்ட்ரோலாக இருக்கணும். என்ன ஒரு நம்மளும் அடித்து பார்ப்போமே, ஃப்ரெண்டு சொல்லலாம், ஏய் வாப்பா என்னையா இதெல்லாம் கட்டி வச்சு நீ என்ன செய்ப்பா, அனுபவிப்ப வாழ்க்கையம்மா, ஒரு ஆசை துளிர் விடும். நம்மளும் ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பார்த்தோமே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அது ஒரு பானம் தானே. ஆனால் அதை செய்து அதிலிருந்து ஒதுங்கி விடுங்கள். அதில் ஈடுபட்டீங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல நான் சொன்ன குரு வந்து உட்காந்து லக்ஸரியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லக்ஸரி லைஃப் அப்படியே லக்ஸரி வந்து கொஞ்சம் வண்டிகளை தேவையில்லாத விரைய செலவுகளை கொண்டு வரதுக்கு உண்டான சாத்தியம் கொடுத்தீங்கன்னா குருவுக்கு அது பிடிக்காது. சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும் மதுபானங்கள், குருவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இந்த இது போன்ற தன்மைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். பள்ளிக்கூடம், கவர்மெண்ட், அப்புறம் வந்து ஃபினான்ஸ் செக்டார், இது போன்ற இடங்களில் கன்சல்டிங், இது தொடர்பான ஆடிட்டிங், இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்போ இருக்கக்கூடிய காலம் ரொம்ப அற்புதமான காலம். துலாம் ராசியில் பிறந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உருவாக்கி தரும். பெட்ரோலியம் பொருட்கள், அப்புறம் வானூர்தி, ஃப்ளைட்டு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நெருக்கடியான காலம். திடீர்னு வேலை இருக்கும், திடீர்னு வேலை இருக்காது, ஒரு மாதிரி ஒரு நெருக்கடியான குழப்பமான பிரச்சனையான சூழ்நிலையே போய்கிட்டு இருக்கும். ஃபார்மாசூட்டிகல்ஸில் இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு கட்டாயம் இப்போ ஒரு நெருக்கடி ஏற்பட போகுது. அதனால் துலாம் ராசியில் இருக்கிறவங்க இந்தந்த ஃபீல்டுலலாம் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. 30/10/2024 இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்கு வர்றாரு. அது வந்து உங்களுக்கு வந்து பாதகஸ்தானம். இன்னியா இது
கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீங்கள் சொல்லும்போது கடகராசி சொல்லும்போது லாபஸ்தானம்னு சொன்னீங்க, இதுக்கு மொத்தம் பாதகஸ்தானம் சொல்கிறீங்கன்னு. ஆமாம் உண்டு. ஏன்னா சரளக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகம், அந்த பாதகஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றார். சரி, குரு பாதகஸ்தானத்தால் பாதகம் செய்வாரா? கண்டிப்பாக பாதகத்தை செய்ய மாட்டார். ஆனால் ஒரு சின்ன தண்டனை கட்டாயம் கொடுப்பார். நீ போகிற ரூட்டு தப்பு, இதை பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு எச்சரிக்கையை உணர்வாக எடுத்துக்கொண்டு, ஒரு நிமித்த தகுனமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளே சற்று நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ ஏன்னா ஏற்கனவே துலாம் ராசி தராசு, நீதி நேர்மைக்கு போர் போன ஒரு ராசி. அது அந்த நீதி நேர்மைக்கு பேர் போன ராசியாக ஒரு அதிபதியாக நீங்கள் இருப்பதால் நீதி நேர்மை தவறாமல், தர்ம நீதி தவறாமல் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வந்தீர்களால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு லாப குருவாகத்தான் உங்களுக்கு செயல்படுவார். அநேக லாபத்தை கொடுப்பார். அப்போ சிம்மத்துக்கு அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா, அவங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு, அப்புறம் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் அவர் பார்ப்பார். அதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் சகோதரன் வகையில், குறிப்பாக மூத்த சகோதரன் வகையில் இல்லைன்னா சித்தப்பா வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரன் திடீர்னு தேவையில்லாமல் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணார் அப்படின்னா, அண்ணா வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க. இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை அப்படியே நைஸாக சமாளித்து கொண்டு போக பாருங்கள். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தானாகவே மறைஞ்சு போகும். அதே போல தான் உங்கள் சித்தப்பா யாராவது உங்கள் அப்பா கூட ஏதாவது பிரச்சனை பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது போச்சு அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகே, இது நேரம் கெட்டு போனதுனால வரக்கூடிய சம்பவம், வெறும் 2 மாதம் 3 மாதத்தில் இது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரச்சனையை மேற்கொண்டு வளர்த்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு 11 குரு இருந்து 27/1/2027 இருந்து மறுபடியும் அவர் கடகராசிக்கு போய் 10ஆம் இடத்துக்கு போவார். அப்போ இங்கே சிம்மராசிலிருந்து அவர் என்ன சிறிய ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுத்தாரோ அதில் நீங்கள் திருந்தி வாழ்ந்தால் மறுபடியும் ஒரு லக்ஸரி லைஃப் நீங்கள் கண்டிப்பாக வாழலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். கடகத்தில் இருந்து கொண்டு அவர் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்தை கண்டிப்பாக பார்ப்பது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இல்லை, உங்களுடைய சுகஸ்தானத்தை அவர் பார்ப்பார். அப்போ சரீர சுகம் கண்டிப்பாக ஏற்படும். அங்கேருந்து அதுக்கப்புறம் அவருடைய 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நோய் நொடிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். பொதுவாக நோயில்லா வாழ்வே மிகப்பெரிய ஒரு வாழ்வு. மனுஷனுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நாங்கள்லாம் மந்திரங்கள் சொல்லும்போது ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல உயிர் இருக்கணும், அப்புறம் அதில் தெம்பு இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஐஸ்வர்யம், பணம், செல்வாக்கு, புகழ் எல்லாமே அது எல்லாத்திலும். அப்போ ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஏதாவது காலையில் அடிபட்டிருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கடகத்திலிருந்து கொடுத்துருவார். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலம். நீங்கள் தாராளமாக இறங்கி வேலை செய்யலாம். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உருவாகும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டு மனை வாங்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். புரோக்கர் தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவான காலம். அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நேரம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை உருவாக்கி தரும். திடீர்னு அதாவது நீங்கள் பேக் போனாக இருந்து செயல்படும் போது உங்களுக்கு அந்த அரசியலின் முக்கிய புள்ளி இல்லை அதிகாரத்தின் முக்கிய புள்ளி உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நபராகவோ இல்லை உங்களுக்கு கடமைப்பட்ட நபராகவோ மாறிவிடுவார். அதனால் இந்த அதாவது நீங்கள் பின்னாடி இருந்து செயல்படுறீங்க இல்லையா, அந்த மாஸ்டர் மைண்டாக இல்லைன்னா கிங் மேக்கராக செயல்படக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமான இடங்களாக இருக்கும். அதனால் விளையக்கூடிய நன்மைகளும் உங்களுக்கு ரொம்ப அபாரமானவையாக இருக்கும். பொதுவாகவே சுக்கிரன் கிழக்கு திசைக்கு அதிபதி, கிழக்கு நோக்கி இருப்பவன். அப்போ கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா பொதுவாக குருவோட இடம் வடக்கு, குருவுடைய ஸ்தானம் வடக்கு. ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் கிழக்கு திசைக்கு அதிபதியாக வருவதனால் குருவுக்கெல்லாம் குரு, ஆதி குரு என்று சொல்லக்கூடிய கிழக்கு பார்த்த தட்சிணாமூர்த்தி ஆலயம் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கு சென்று ஒரு முறை நீங்கள் வழிபட்டு வந்தீர்களானால் இதில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் கஷ்டம் வராமல் இருக்காது. அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தியையும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்து விடுவார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற சமயபுரம் அம்மனையும் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. இவங்க 2 பேருமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் ஸ்ரீரங்கம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு புதன்கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ போங்க. அப்படி இல்லை அப்படின்னா
சமயபுரம் போகிறதுனாலும் வெள்ளிக்கிழமை மட்டும் போங்க. இதில் நீங்கள் போயிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சில தடைகள் தாமதங்கள் விலகி உங்கள் வாழ்க்கையில் தேவையான அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும். ஆக துலா ராசிக்கு கிட்டத்தட்ட இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சி தான். உங்களுடைய நிலைமையை அனுசரித்து இருந்தால் ஆட்டம் போடுவது, இல்லாட்டால் ஓட்டம் காண்பதுக்கு நிலை இல்லாமல் இருந்தாலும் இல்லானாலும் சமநிலையில் இருப்பேன் என்ற தத்துவத்தை நீங்கள் வாழ்ந்தீர்களே ஆனால் இந்த துலா ராசிக்கு குரு பயிற்சி அதிக நன்மையவே கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியாகிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு இல்லாத கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துருக்கார். இன்னைக்குப்பா விடி வரும், குரு அங்கே பார்க்குறான், குரு இங்கே பார்க்குறான்னு ஆளாளுக்கு சொல்கிறீங்களே. எனக்கு குரு 2க்கும் 5க்கு உடையவன் தானே, ஏன் எனக்கு நல்லது பண்ணலை? செவ்வாய்க்கு உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகம் தானே, ஏன் நல்லது பண்ணலை? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இதுவரையே வாடிக்கொண்டிருந்தீர்கள். உங்கள் பொருள் களவு போயிருக்கலாம், பொருளை நீங்கள் மறந்து விட்டிருக்கலாம், இல்லைன்னா வாங்கிட்டு உங்களுக்கு ஏமாற்றி இருக்கலாம். இப்படி பல விஷயங்களை நிச்சயம் அந்த அஷ்டமத குருவில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. பொதுவாக அஷ்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களாம் நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், தயவுசெய்து 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நீங்கள் எந்த வியாபாரத்தையும் தொடங்காதீங்கன்னே சொல்லுவேன் நான். ஏன்னா அது பெரிய நஷ்டத்தை கொடுத்துரும், அதாவது கொடுத்து கெடுக்கும். அந்த மாதிரி தன்மையில் அந்த அஷ்டமத்து குரு எல்லா வேலையும் செய்யும். அது மாதிரி இப்படி பல விஷயங்களை நீங்கள் சந்தித்து அனுபவப்பட்டு நொந்து நூலாய் வெந்து வேலாய் உட்காந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். இந்த ஆறுதல் மிகப்பெரிய ஆறுதலாக என்ன சாமி, விருச்சிகத்துக்கு கடகம் பாதகஸ்தானம்னு சொல்கிறீங்களே, அப்போ குரு பாதகத்துக்கு தானே வர்றான் அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரிப் கெடுத்தானா அடுத்த ட்ரிப் நிச்சயமாக கெடுக்க மாட்டான். அந்த 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற இந்த குரு பகவான் கடகத்துக்கு வந்த பிறகு உங்கள் ராசியை அவர் பார்க்கிறார். உங்கள் ராசிநாதனும் குரு இருக்கு ராசிநாதனும் சசிமங்கல யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமைப்பு இல்லவா. அதனால் அந்த குரு கடகத்துக்கும் நட்பு தான், அவர் விருச்சிகத்துக்கும் நட்பு தான் குரு. அந்த குரு அதீத நட்பை மேலோக்கி இதுவரை இந்த அஷ்டமத்து குருனால் நீங்கள் கஷ்டங்களை எல்லாம் ஒரு நிவர்த்தி கொடுக்கும் தன்மையாகத்தான் இந்த குரு பயிற்சி நடக்கப் போகிறது. விருச்சிக ராசிக்கு குரு 9ல் வந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு யோகமான விஷயம். கிட்டத்தட்ட கடந்த 4 வருஷமாக விருச்சிக ராசிக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கவே இல்லை. அது கிடைச்சது அப்படின்னா ஒரு பூவில் இருக்கக்கூடிய தேன் துளி அளவுக்கு தான் அவங்களுக்கு நன்மையே கிடைச்சது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு வருஷத்தில் 9 மாதம் பிரச்சனை, 3 மாதம் தீர்வாக இருக்கும், இல்லை தெளிவாக இருக்கும். இவ்வளோ மோசமாக இருந்த இந்த நிலைமையிலேருந்து இப்போ வந்திருக்கிற இந்த குரு ரொம்ப அற்புதமான சிக்கல்களை எல்லாம் தீர்க்க போகிறாரு. சிக்கல்களை தீர்த்துட்டு இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் நீக்க போகிறாரு. எந்தெந்த வகையில் நீக்குவார்? முதல் விஷயம், உங்களுடைய ராசிக்கு குருவுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு அருள் கிடைக்குது, தெய்வ அருள் உருவாகுது. இந்த தெய்வ அருள் முன்னிட்டு உங்கள் குடும்பத்தில் திடீர் வருமானம் பெருகும். அது எப்படி பெருகும், என்ன மாதிரி பெருகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் சூழ்நிலையில் விதைவாக ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி தரும். இல்லைன்னா வருமானம் திடீர்னு யாராவது கொடுப்பாங்க, உங்கள் தொழிலில் ஒரு மேன்மை உண்டாகும். எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யார் மூலமாக நடந்துச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கே தெரியாது. ஆனால் அந்த நன்மை நடந்திருக்கும். 1. 2வது, குழந்தைகள் விஷயத்தில், குறிப்பாக ஆண் பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய நன்மைகள் உருவாகும். அவர்களால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மனநிறைவு ஏற்படும். அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படும். அவர்களுடைய செயல்பாடுகள் ரீதியாக உங்களுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படும். என் பையனை நினச்சி இத்தனை வருஷத்தில் நான் இன்றைக்கி தான்ப்பா சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி தரும். இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இல்லை ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, 9, 10ன்னு மாறி மாறி வர்றதுனால ஒரு தர்மகர்மாதிபதி யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பான். இந்த விருச்சிக 9ஆம் இடம் கடகம், 10ஆம் இடம் சிம்மம். கடகத்துக்கு வர்றாரு, அப்புறம் ஒரு 4 மாதம் கழிச்சு ஒரு சிம்மத்துக்கு போகிறாரு, திரும்ப வரையும் கடகத்துக்கு போகிறாரு. இப்போ இது ஒரு தர்மகர்மாதிபதி யோகத்தை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசியில் இருந்துக்கிட்டு
உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் குலதெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பீர்கள். ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கே போகிறேன்னா இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே நீங்கள் செம்மனையை செய்வீர்கள். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை அவர் கடகத்திலிருந்து பார்ப்பார். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ராசியை பார்ப்பதால் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும். அங்கே இருந்து ஒரு 10ஆம் இடத்துக்கு குரு திரும்ப வர்றாரு. எப்போ? அக்டோபர் 30ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார். அவன் 10ல் இருந்துக்கிட்டு உங்கள் குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் ஒரு குதூகூலமான தன்மை, ஒரு இனிமையான நிகழ்ச்சி, ஒரு ஆடல் பாடல் கொண்டாட்டம், சுற்றுலா செல்வது, கேளிக்கை விடுதிகளுக்கு செல்வது, குழந்தைகளுக்கு கேட்ட இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் சந்தோஷத்தை துள்ளி குதிப்பதை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாமே வரும். வயதானவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றோர்களின் பரிபூர்ண ஆசை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ சிம்மத்தில் இருந்துட்டு உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தை அவர் பார்ப்பார். சுகஸ்தானத்தை பார்க்கும்போது புதுசாக வீடு வாங்குவது, கட்டின வீடு வாங்குவது, லக்ஸரியான வீடு வாங்குவது, ஒரு நல்ல ஒரு புதுசாக ஒரு மாடல் ஒரு கார் வந்திருக்கு, பார்க்க அட்ராக்ஷனாக இருக்குது, ஒரு மணி நேரம் ஒரு கிலோமீட்டருக்கு 25 கிலோ, ஒரு லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் தருது, வாங்குவான், என்ன ஆகிப்போச்சு பார்த்துக்கலான்னு. அந்த நிகழ்வு ஒரு 5 மாதத்துக்கு நீடிக்கும். உங்களுக்கு வாங்குவார். அந்த 5 மாதம் நீங்கள் வண்டி வாங்கின லோனெல்லாம் கூட அடைச்சிருவீங்க. அந்த டிரைவிங் சீட்டில் ஒரு கெத்தாக உட்காந்துட்டு நம்ம குடும்பத்தார்கள்லாம் பின்னால் உட்காந்துட்டு பயணிக்கும் போது உண்மையில் அது ஒரு ஆடம்பரம், ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தன்மை இல்லையா? அந்த மாதிரி ஒரு அற்புத தன்மைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு நடக்கும். பட்ட கஷ்டங்கள் போரும், நிச்சயமாக தெளிவடைவீர்கள். இப்போது இந்த விருச்சிக ராசிக்கு இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, முதல் மகனால், ஒரு விருச்சிக ராசிக்காரருடைய முதல் மகனால் அந்த ராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய நன்மை அடைவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய இளைய சகோதரன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நன்மையை அடைவாங்க. இந்த நன்மைகள் வந்து எந்த விதத்தில் மேம்பட்டது அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையை தீக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இது கொண்டு வந்து விடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் வெளியே தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த வெளியே இருக்கிறது வந்து ஒரு குற்றமா அப்படின்னோ இல்லை வந்து அதை ஒரு கவலைக்குரிய விஷயமோ பார்க்க தேவையில்ல. அவங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது, அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையும் மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு வந்து காலபுருஷனுக்கு அஷ்டமஸ்தானம். இந்த காலபுருஷனுக்கு 6, 8, 12 ஸ்தானங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். எப்போவுமே அவங்களுக்கு அப்பப்போ வந்து ஒத்தடம் கொடுக்குற மாதிரி குரு பகவான் வந்து ஒத்தடம் கொடுத்துட்டு போவார். அது போன்ற அமைப்பு தான் உங்களுக்கு வந்து ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வருவது விருச்சிக ராசி அதிபர்களுக்கு உங்கள் பாக்கிய மேன்மை அடைவதோடு மட்டுமல்லாமல் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வெள்ளங்கங்கள் இருந்தால் அந்த வெள்ளங்கள் தீர்ந்து உங்கள் சொத்து பூரா உங்கள் கைக்கு திரும்ப வர்ற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். அது ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். வந்து அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கு வந்து யாத்திரையை செல்ல விரும்புவதாக இருந்தால், அப்பா ஏன்பா சும்மா இருக்கிறீங்க, வாங்க படி போய் காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், ரிஷிகேஷ் எல்லாம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கப்பா, நான் டிக்கெட்லாம் போட்டு தரேன், தங்கிறதுக்கு ஏற்பாடு எல்லாம் நான் பண்ணிடுறேன்ப்பா, கை கொஞ்சம் செலவுக்கு காசு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க மனசு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். கடைசி காலத்தில் நம்ம பையன் நமக்கு இந்த அளவு செய்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் அவர்கள் சுற்றுலாக்கள் சென்று அவர்கள் தெய்வங்களை தரிசிப்பதால் ஏற்படக்கூடிய புண்ணியமுறம் உங்களுக்கு தான் சேரும். அவங்க வாரிசு தானே. நீங்கள் பெற்றோர்கள் செய்யும் புண்ணியத்தின் பலனை பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் அனுப்புறதுக்கு உண்டான ஒரு மனோநிலை, மனோபக்குவம் உங்களுக்கு வந்து அவர்கள் ஒரு நல்ல சுற்றுலாக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து அவர்களை ஊக்குவிப்பீர்கள். அவருடைய மன சந்தோஷம். அதாவது மனுஷனுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும். இப்போ உள்ள பசங்களே மைண்ட் ரிலாக்ஸேஷன் தேடுறாங்க. வயசானவங்க பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்கா அப்படிங்கும்போது அவங்க ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ரிலாக்ஸாக இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கும் ஏங்க வயசாகி போச்சு, அதை சொல்லாங்க இதை சொல்லாங்க அவளை திட்டத்தை விட்டுட்டு அவங்க சந்தோஷப்படக்கூடிய ஏதாவது நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கலையே, ஆனால் நிச்சயமாக வந்து அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுடைய கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய உடல் நலத்தில் வந்து ரொம்ப கவனம் தேவை. திடீர்னு சில சிக்கல்கள் ஏற்படும். குறிப்பாக வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படும், தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், கை சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உருவாகும்.
முதுகு இல்லைன்னா இந்த தோலுக்கு கீழே வரக்கூடிய விங்ஸுக்கு கீழே வரக்கூடிய பகுதிகள், இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் சிக்கல்கள் உருவாகும். இதில் வந்து நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட வைத்தியம் எடுத்துக்கிறது முக்கியம். இந்த வைத்தியங்கள் வந்து உடனடியாக கேட்கும், அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் தீரும். இது என்னென்னா நீண்ட கால பிரச்சனையாக இருக்காது, வந்துட்டு போகக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை தலையை காட்டிட்டு போயிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விருச்சிக ராசி வந்து பொதுவாக சந்திரன் இருக்கும் இடத்துக்கு தான் ராசி என்று சொல்கிறோம். அப்போ விருச்சிக ராசி வந்து சந்திரன் வந்து நீச்சமடைகிறான். உங்கள் பாக்கியாதிபதி அந்த இடத்துல நீச்சமடைகிறான். நீச்சமடைனால சில சமயத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றும். அந்த கேட்டை எல்லாத்தையும் செய்ய வச்சிடும். விருச்சிகாசனுடைய கேட்ட நட்சத்திரங்களா செய்ய வச்சிடும். அப்போ அந்த மாதிரி புத்தி பேதலித்து தப்பெல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாக்கும். ஆனால் அந்த தன்மையை அனைத்திலிருந்துமே இந்த ட்ரிப்பு இந்த குரு பகவான் வந்து கடகத்திற்கு வந்து அந்த தன்மையிலிருந்து ஒரு முழுமையாக விடுதலை அடைப்பான். நாம் செய்த தவறு அப்படின்னு சொல்லி உணர்ந்து அதற்கு பிராயச்சித்தங்கள் தேடி ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் அடைவதற்கு அனைத்து வகைகளுமே இந்த குரு பகவான் உதவிகரமாக இருப்பார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் வந்து என்ன செய்யணும், சுவாமி மலை முருகனை வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான நற்பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் விசாக நட்சத்திரம் வரும். இந்த விசாக நட்சத்திரம் அன்றைக்கி ஸ்ரீவல்லி தேவசேனாசன சுப்பிரமணிய சுவாமியை போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவீர்கள். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் ஒரு தைரியம், மனோதைரியத்தோடு இல்லாமல் ஒரு முனைப்பும் கிடைத்து ஈடுபாடோடு உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. சிவன் கோவில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கையை பிடிச்சிக்கிறது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வாக அமையும். சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய காலபைரவரை பிடிச்சிக்கிறது உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப சாதாரண ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரலாம். கொஞ்சம் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். அதை விட நீங்கள் மற்றவங்கக்கிட்ட நேர்மையாக நடந்துக்கணும். இதன் மூலமாகவும் உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர வாய்ப்பு இருக்கிறது. கட் பண்ணிடுறேன்.